இயற்கை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை நம்மிடமிருந்து பிரித்திருக்கிறது. எனவே கலைஞரின் மகனாக நான் வந்திருக்கிறேன். கலைஞருடைய உடன்பிறப்புகளில் ஒருவனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நான் வந்திருக்கிறேன். அந்த உடன்பிறப்புகளால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவராக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களே, அந்த உரிமையோடு உணர்வோடு உங்களிடத்தில் நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். உங்களுடைய சகோதரனாக வந்திருக்கிறேன். உங்களுடைய உடன்பிறப்புகளில் ஒருவனாக வந்திருக்கிறேன். உங்களில் ஒருவனாக நின்று நான் இங்கே உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். வடசென்னை தொகுதியில நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய அருமை சகோதரர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள், அதேபோல் பெரம்பூர் தொகுதியுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய சகோதரர் ஆர்டி சேகர் அவர்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரே வரியில் சொல்லுகிறேன், கலைஞர் நிற்கிறார். கலைஞர் நின்று வென்ற சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கலைஞருடைய பிள்ளையாக எப்படி நீங்கள் என்னை கருதி கொண்டிருக்கிறீர்களோ, அதேபோல் இந்த இரண்டு வேட்பாளர்கள் நீங்கள் கலைஞருடைய பிள்ளையாக கருதி அவருடைய வெற்றிக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் ஒரு இளைஞர், துடிப்பானவர், சுறுசுறுப்பானவர். அது மட்டுமல்ல, ஒரு டாக்டர். ஆக அவர் உழைப்பதற்கு உறுதி எடுத்துக்கொண்டு இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அனைத்துக்கும் மேலாக தலைவர் கலைஞர் அவருடைய நிழலாக பணியாற்றிக் கொண்டிருந்த அண்ணன் ஆற்காடு வீராசாமி அவர்கள், அவருடைய அருமை புதல்வர் தான் டாக்டர் கலாநிதி அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் வெட்டிவா என்று சொன்னால் அதை கட்டி வரக்கூடிய ஆற்றலை பெற்றவர் அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள். தலைவர் சொல்வதுதான் வேதம். சில நேரங்களில் தலைவர் கலைஞர் அவர்கள் வேடிக்கையாக அண்ணன் ஆற்காட்டார் இடத்திலே சொல்லுவார்கள், நான் எதை சொன்னாலும் செஞ்சிருவியா அப்படின்னு கேட்பார். சொல்லுங்க, எதை சொன்னாலும் செய்கிறேன். சரி, இமயமலை எடுத்துக்கிட்டு வந்து என் கையில கொடு. அப்பொழுதும் மறுக்க மாட்டார். கொஞ்சம் டைம் கொடுங்க, கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தலைவருடைய உள்ளத்தில் ஒரு சிறப்புக்குரிய இடத்தை பெற்றவராக விளங்கியவர் அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள். கலைஞர் அவர்கள் நினைப்பத, ஏன் கலைஞர் அவர்கள் நினைக்காத நேரத்தில் கூட அவர் என்ன சொல்லுவார் என்பதை நினைத்து அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய ஆற்றல் அண்ணன் ஆற்காட்டார் அவர்களுக்கு உண்டு. ஆக நான் பணியோடு இங்கு தெரிவிக்க விரும்புகிறேன், ஏதோ மகனுக்காக தந்திருக்கிறோம் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு செயல் வீரனாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய துணை அமைப்புகளில் மருத்துவ அணியில இன்றைக்கு பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் டாக்டர் கலாநிதி அவர்கள். ஆக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மருத்துவத்துறையின் மூலமாக பல பணிகளை, பல காரியங்களை திராவிட முன்னேற்ற கழக தோழர்களோடு இணைந்து பல நல்ல காரியங்களை ஆற்றியிருக்கக்கூடியவர் தான் டாக்டர் கலாநிதி அவர்கள். 1976ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் எல்லாம் அன்றைக்கு பெற்றோம். அப்படிப்பட்ட நிலையில் சிறையில் சென்னை சிறைச்சாலையில் நடைபெற்றிருந்த நேரத்தில் அன்றைக்கு எங்களோடு நடைபெற்றிருந்தவர்கள் மறைந்த மதிப்பிற்குரிய திரு முரசொலி மாறன் அவர்கள், மறைந்த தியாகச்செம்மல் சிட்டிபாபு அவர்கள், மறைந்த மதிப்பிற்குரிய நீலநாராயணன் அவர்கள், நம்முடைய அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள். குறிப்பாக எங்களை போன்றவர்களிடத்தில் அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் துன்புறுத்தி, கொடுமைப்படுத்தி, மிரட்டி, அச்சுறுத்தி ஒரு வெள்ளை காகிதத்தை கையிலே கொண்டு வந்து கொடுத்து இதிலே நீங்கள் கையெழுத்து போட வேண்டும் என்று பல முறை மிரட்டியது உண்டு. அதிலே ஒரு சில பேர் அதிலே சோரம் போனது உண்மைதான், நான் மறுக்கல. ஆனால் என் உயிரே போனாலும்
திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாங்கள் விலகிட மாட்டோம், எங்கள் பிணமே வெளியே போனாலும் கவலைப்பட மாட்டோம் என்று சொன்னவர்களில் முக்கிய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒருவராக இருந்தவர் அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள். அந்த அருமை அண்ணன் ஆற்காட்டாருடைய தியாகத்திற்கு நன்றியின் அடையாளமாகத்தான் இன்றைக்கு கலாநிதி அவர்கள் வேட்பாளராக இந்த வடசென்னை தொகுதியில நிறுத்தப்பட்டிருக்கிறார். சிலர் கேட்கலாம், வாரிசுகளுக்கு வழங்கலாமா? அதிலும் குறிப்பாக ஊடகங்கள், பத்திரிகைகள் திட்டமிட்டு எழுதி கொண்டிருக்கிறது. வாரிசுகள் என்கிற காரணத்தால் திறமைசாலைகள் மறுக்கப்பட முடியுமா? மனசாட்சி உள்ள ஊடகங்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். கழகம் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தகுதி வாய்ந்தவர்களா இல்லையா, அது பற்றி விமர்சியுங்கள், அது உங்கள் உரிமை. ஆனால் ரத்த பரிசோதனை செய்ய வேண்டாம், அது உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது என்பதை நான் மிகுந்த அடக்கத்தோடு தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல் பெரம்பூர் தொகுதியினுடைய சட்டமன்றத்திற்கு இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அருமை சகோதரர் ஆர்.டி. சேகர் அவர்கள், அவரே பேசுகிற போது சொன்னார், என்னை வேட்பாளராக என்னை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி தெரிவிக்கிறேன் என்று சொன்னார். நான் அவரை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதே வடசென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினராக மட்டுமல்ல, நம்முடைய இயக்கத்தில் இளைஞர் அணியில மாவட்ட அளவில் அந்த அணியினுடைய அமைப்பாளராக இருந்து அதற்கு பிறகு இதே மாவட்டத்திற்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக பணியாற்றி அதற்கு பிறகு மாநில இளைஞர் அணியில துணை செயலாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் தான் ஆர்.டி. சேகர் அவர்கள். ஒரு கட்டத்தில் நீங்கள் மாவட்ட பொறுப்பாளர் இருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று நான் ஒரு கோரிக்கை வச்ச நேரத்தில் எப்பொழுதுமே மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய செயலாளர்களோ பொறுப்பாளர்களோ அந்த பொறுப்பிலிருந்து விலகுவதற்கு சாதாரணமாக அவளுக்கு மனம் வந்து விடாது. ஆனால் நான் கேட்ட அடுத்த வினாடியே நீங்கள் எதை சொன்னாலும் அதை தட்டாமல் செய்யக்கூடிய தம்பிதான் நான் என்று சொல்லி அந்த பொறுப்பிலிருந்து ஒதுங்கி அதற்கு பிறகு இன்றைக்கு இளைஞர் அணியில மாநில அளவில் துணை செயலாளராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமை தம்பியாக லட்சோப லட்ச தொண்டர்களில் தொண்டனாக இருந்து பணியாற்றக்கூடிய ஆர்.டி. சேகர் அவர்கள் இந்த தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். எனவே அதற்காகத்தான் நான் உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். கடந்த 5 நாட்களாக பல மாவட்டங்களுக்கு பல தொகுதிகளுக்கு சென்றுவிட்டு இன்று காலையிலே தான் நான் சென்னைக்கு வந்தேன். எத்தனை தொகுதிகளுக்கு நான் சுற்றி வந்திருந்தாலும் சென்னை என்று வருகிற போது அதில் எனக்கு ஒரு தனி ஆர்வம், ஒரு பூரிப்பு, மகிழ்ச்சி வந்து விடுகிறது. அதற்கு என்ன காரணம்? இதே சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்து பணியாற்றி இருக்கிறேனே, அது ஒரு முறை அல்ல 2 முறை. அந்த 2 முறையும் உங்களால், மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களால் ஏகமனதாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நான் அந்த பொறுப்பேற்று பணியாற்றினேனே, அந்த உரிமையோடு நான் இன்றைக்கு உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேயர் பொறுப்பை ஏற்ற நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு சொன்ன ஒரு அறிவுரை, நீ மேயர் பொறுப்பை ஏற்றிருக்கிறாய் என்று சொன்னால் அது பதவியாக நீ கருதக்கூடாது, அதை பொறுப்பாக கருதி பொறுப்போடு பணியாற்றிட வேண்டும் என்ற அறிவுரையைத்தான் என்னிடத்தில் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆக அந்த பணியை பார்த்துத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை பத்திரிகை நிருபர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து, உங்களுடைய மகன் ஸ்டாலினிடத்தில் பிடித்தது என்ன என்று ஒரே வரியில் சொல்ல முடியுமா என்று கேட்ட நேரத்தில் கலைஞர் சொன்னார், என்னுடைய மகன் ஸ்டாலினிடத்தில் எனக்கு பிடித்தது உழைப்பு, உழைப்பு, உழைப்பு என்று. மாநகரத்துடைய மேயராக நான் பொறுப்புக்கு வந்த நேரத்தில் அப்பொழுதுதான் சென்னையிலே ஒரு பெரும் மழையை நாம் சந்தித்தோம். அந்த மழையை சந்தித்த நேரத்தில் எப்படிப்பட்ட நிவாரணப் பணிகளில் நாம் ஈடுபட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அந்த பணியில் ஈடுபடுகிற போது அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் நேரடியாக வந்து நானும் பார்வையிட வேண்டும் என்று சொல்லி அவரும் வந்தார். அவரை அழைத்துக் கொண்டு
மாநகரம் முழுவதும் நாங்கள் சுற்றி வந்தோம். ஒவ்வொரு பகுதியாக வந்து பார்த்தார். மழை குட்டி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே வந்தார். அவர் சொன்னார், அதுவும் ஒரு 5-6 நாட்கள் தொடர்ந்து மழை விடாமல் பெய்து கொண்டிருக்கிறது, நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் வேனிலே போகிற போது சொல்லுகிறார், ஸ்டாலின் மேயராக வந்தாலும் வந்தான், மழை பெயராக வந்து கொண்டிருக்கிறது என்று கூட வேடிக்கையாக சொன்னார். அதெல்லாம் என்னுடைய நினைவில் நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே எதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இதே சென்னை மாநகரத்திற்கு நான் மேயராக பொறுப்பேற்றதற்கு பிறகு மழைநீர் வடிகால் கால்வாய்களை அமைத்திட வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு அந்த பணியை எந்த அளவிற்கு நிறைவேற்றி தந்தோம் என்பது யாரும் மறந்துவிட முடியாது. இதே சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைத்திட வேண்டும் என்பதற்காக 10 மேம்பாலங்களை கட்ட முடிவெடுத்தோம். நான் குறிப்பிட விரும்புவது, மாநகராட்சி என்பது பாலங்கள் கட்டுகிற பணி கிடையாது. அரசு துறையினுடைய பொதுப்பணித்துறையோ நெடுஞ்சாலைத்துறையோ தான் அந்த பணியை நிறைவேற்றுவோம். ஆகவே மாநகராட்சி என்பது பாலங்கள் கட்டுகிற வேலை கிடையாது. இருந்தாலும் சிறப்பு அனுமதியை பெற்று சென்னையிலே போக்குவரத்து நெரிசலை குறைத்திட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு கழக அரசினுடைய துணையோடு 10 மேம்பாலங்களை கட்ட முடிவெடுத்தோம். ஆனால் 9 பாலங்களை முழுமையாக குறித்த நேரத்திற்கு முன்பே ஓராண்டு என்று நாம் அறிவித்திருந்தோம். ஆனால் 10 மாதங்களில் 9 மேம்பாலங்களை கட்டி முடித்த மேயர் தான் இன்றைக்கு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த 9 மேம்பாலங்களை கட்ட அதற்கு மதிப்பீடு தொகை 90 கோடி. ஆனால் அதை கட்டி முடித்ததற்கு பிறகு கணக்கெடுத்து பார்த்தால் அந்த 9 மேம்பாலங்களையும் 60 கோடிகளை கட்டி முடித்து 30 கோடியை மிச்சப்படுத்தி மாநகராட்சிக்கு திருப்பி செலுத்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த பாலத்தை கட்டி வைத்து 10வது மேம்பாலமாக இதே பெரம்பூரில் இருக்கக்கூடிய மேம்பாலம் கொஞ்சம் கால தாமதமானது, மறுக்கலை. சில டெக்னிக்கல் ப்ராப்ளம், தொழில்நுட்ப ரீதியிலே சில பிரச்சனைகள் வந்துச்சு, அதனால கொஞ்சம் தடைபட்டுச்சு. அதை முழுமை பெற செய்வதற்கு முன்பே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு. ஆட்சி மாற்றம் அதிமுக ஆட்சிக்கு வருகிறது. ஆட்சிக்கு வந்து 10 நாள்ல பெரம்பூர் மேம்பாலம் மட்டுமல்ல, சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா மேம்பாலங்களில் முறைகேடுகள் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு. எனவே விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுக ஆட்சி முடிவெடுத்து அறிவிச்சது. அறிவிச்சு மாலையில் இந்த செய்தி வருகிறது, இரவில கைது நடவடிக்கை. அதுவும் தலைவர் கலைஞர் அவர்களை தூங்கி கொண்டிருக்கிற போது வீட்டிற்குள்ளே புகுந்து நடு இரவில படுக்கறை வரைக்கும் சென்று அவரை கைது செஞ்சு அழைச்சிக்கிட்டு சென்ற அந்த கொடுமைகள் தான் நீங்க தொலைக்காட்சிகளை பார்த்து ரத்த கண்ணீர் விடுச்சீங்க. அதெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அதற்கு பிறகு என்னாச்சு? அது சம்பந்தமாக விசாரணை நடந்துச்சா? நான் இன்னும் சொல்றேன், எஃப்ஐஆர் போட்டு வழக்கு போட்டாங்களே தவிர 2011 இருந்து அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆக ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் 5 வருஷமா அது பற்றி அவர்கள் ஒரு சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணல. ஆக பாலம் பழுதாகி இருக்கிறது என்று சில அதிகாரிகளை விட்டு கையில ஒரு உளி எடுத்துக்கிட்டு சுத்தியில் எடுத்துக்கிட்டு பாலத்தை எல்லாம் போய் உடைச்சு பார்த்தாங்க. அதுல ஏதாவது முறைகேடு இருக்கா, ஏதாவது கலப்படம் இருக்கா என்று சுத்திலையும் உளியையும் வச்சுக்கிட்டு போய் இடிச்சு பார்த்தாங்க. அதுல முக்கியமா ராதாகிருஷ்ண சாலை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய போயஸ் தோட்டத்திலிருந்து கோட்டைக்கு செல்லுகிற வழியில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ண சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பாலம், மியூசிக் அகாடமி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலம், அது ஒரு பெரிய பாலம். அந்த பாலத்தை போய் உடைச்சு பார்த்தாங்க. நான் சொன்னேன், அப்பொழுது முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு கோட்டைக்கு போகிற போதெல்லாம் அந்த பாலத்தின் வழியாகத்தான் போகிறார். திரும்பி வருகிறவர் அந்த பாலத்தின் வழியாகத்தான் வருகிறார். பாலத்தில் முறைகேடுனா, பாலம் வீக்கா இருந்தா, அதுவும் வெயிட்டானவங்க முதலமைச்சர், வெயிட்டான பதவியை நான் சொல்றேன்,
ஆக ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை பாலத்தில் ஏற்ற விடுவாங்களா? ஆக இதெல்லாம் நான் சொன்னப்போ, ஆனால் 5 வருஷமா ஆட்சியில் இருந்த நேரத்தில் அந்த வழக்கு குறித்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? கிடையாது, எதுவும் கிடையாது. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பணிகளை திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பில் இருந்த நேரத்தில், சென்னை மாநகராட்சியினுடைய பொறுப்பில் நாங்கள் இருந்து பணியாற்றிய நேரத்தில் இதையெல்லாம் நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா 44வது வயதில் 44வது மேயராக பொறுப்பேற்று நான் பணியாற்றி இருக்கிறேன் என்று சொன்னால் எல்லோரும் சொல்வார்கள். உள்ளபடியே நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், சென்னை மாநகராட்சியுடைய மேயராக வந்ததற்கு பிறகுதான் நிர்வாகம்னா என்ன, பணினா என்ன, மக்களுக்கு என்ன செய்யணும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அது எனக்கு ஒரு பெரிய பயிற்சி. அதை பார்த்துதான் தலைவர் கலைஞர் அவர்கள் உழைப்பு 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 என்று என்னை பாராட்டி இருக்கிறார்கள். ஆக அது மட்டும் இல்ல, மாநகராட்சியுடைய பள்ளிக்கூடங்கள் சொல்லுவாங்க, சாதாரணமா ஒரு பையன் கெட்டு போகணும்னா கார்பரேஷன் ஸ்கூல்ல கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சாதாரணமா வழக்கமான ஒரு வார்த்தையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, தனியார் பள்ளிகளை விட சிறப்புக்குரிய பள்ளிகளாக மாநகராட்சி பள்ளியுடைய தரத்தை நாம் உயர்த்தி காட்டினோம். மழலையர் பள்ளிகளை எல்கேஜி யூகேஜி என்று பெருமையோடு சொல்றோமே, ஆக அந்த மழலையர் பள்ளிகளை உருவாக்கி தந்தோம். இப்படி பல பணிகள். அதேபோல் 5ஆம் முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிருந்த நேரத்தில் நான் துணை முதலமைச்சராக இருந்து பணியாற்றி இருக்கிறேன். அப்படி பணியாற்றிய நேரத்திலே தான் சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை அன்றைக்கு கொண்டு வந்தோம். அப்போ கொண்டு வந்த நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார்கள். மெட்ரோ ரயில் திட்டம் சென்னைக்கு தேவையில்லை, அது வேஸ்ட், மோனோ ரயில் திட்டம் தான் தேவை என்று வெளிப்படையாக ஜெயலலிதா அவர்கள் பேசினார்கள். சட்டமன்றத்திலே வந்து பேசி அது அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. கவர்னர் உரையில அவர் பேசிய பேச்சு சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதிமுகவுடைய மிகப்பெரிய சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, செம்பரம்பாக்கம் ஏரிய முறையாக திறந்து விடாத காரணத்தால் இந்த சென்னையே மூழ்கடிச்ச சாதனை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இதை சொல்லுகிற போது இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிட வேண்டும். கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ரெட்டேரியில அங்கே தண்ணீர் அதிகமாக உள்ளே வந்து அணை உடையக்கூடிய ஒரு ஆபத்தான கட்டம் வருகிறது. ஆக அது உடையக்கூடிய ஆபத்து வரக்கூடிய செய்தி தலைவர் கலைஞருக்கு கிடைக்கிறது. எப்போ? நடு இரவு 3 மணிக்கு கலைஞருக்கு கிடைக்கிறது, முதலமைச்சர் கலைஞருக்கு கிடைக்கிறது. செய்தி கேட்ட உடனே உடனடியாக மாடியிலிருந்து கீழே இறங்கி காரில் ஏறி நேராக கோட்டைக்கு, எப்போ 3:30 மணிக்கு கோட்டையில போய் உட்கார்ந்து கொண்டு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் உடனடியாக வர சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆட்சித்தலைவரோடு தொடர்பு கொண்டு உடனடியாக அது தடுக்கின்ற முயற்சிகளை ஈடுபட வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த ஆபத்தை, சென்னைக்கு வர வேண்டிய ஆபத்தை தடுத்து நிறுத்தியவர் தான் அன்றைக்கு முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். கஜா புயல் ஏற்பட்டுச்ச, டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் பாழடிக்கப்பட்டிருக்க, உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நான் அடுத்த நாளை நான் செல்லுகிறேன். ஆனால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது வந்தார்? 1 வாரம் கழித்து. ஏன் வரவில்லை என்று கேட்டால், நான் சேலத்தில் நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். என்னுடைய சம்பந்தி வீட்டில் கடா வெட்டினாங்க, அதுக்கு போயிருந்தேன். வெளிப்படையாக சொன்னார். அதற்கு பிறகு 1 வாரம் கழித்து வருகிறார். எப்படி? ஹெலிகாப்டர்ல. ஹெலிகாப்டரை பார்த்து வணக்கம் வச்சவங்க எல்லாம் ஹெலிகாப்டர்ல போற காட்சியை பார்த்தோம். கிளைமேட் சரியில்லைன்னு பாதி வழியில திரும்பி வந்த அந்த கதையும் பார்த்தோம். ஆக இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இன்றைக்கு பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் பொருளாதார ரீதியில இடஒதுக்கீடு கொண்டு வருகிறார். இதே இந்தியாவுடைய பிரதமராக இருந்த சமூக நீதி காவலர் என்று பெயர் எடுத்த VP சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது
சமூக நீதி தத்துவத்தை நடைமுறைப்படுத்த மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமுல்படுத்துவதற்கு துணை நின்றவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். தமிழுக்கு செம்மொழி தகுதியை வாங்கி தந்தது மட்டுமல்ல, செம்மொழி உயராய்வு மையத்தை உருவாக்க காரணமாக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் வால் பிடிப்பதை எடப்பாடி பழனிசாமிகளால் தடுக்க முடியல. இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். எய்ம்ஸ் மருத்துவமனையை அடிக்கல் நாட்டுறதுக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. அடிக்கல் நாட்டுறதுக்கு. அதனால்தான் நான் சொன்னேன், எல்லோரும் பிரதமர் மோடி அவர்களை அயன் மேன், இரும்பு மனிதர், இரும்பு பிரைம் மினிஸ்டர், அயன் பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க. அயன் பிரைம் மினிஸ்டர் அல்ல, வெறும் அடிக்கல் நாட்டை மட்டுமே நடத்திக்கிட்டு இருக்கிறார். அதனால அவரை ஸ்டோன் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் அப்பொழுதே குறிப்பிட்டிருக்கிறேன். விவசாயிகளுடைய கடன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்த போது நாம் ரத்து செய்தோம். 2006 தேர்தலை சந்தித்த நேரத்தில் தேர்தல் உறுதிமொழிகளை எப்படி இப்பொழுது வழங்கி இருக்கிறோமோ அதேபோல் அப்பொழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். பல உறுதிமொழிகள் வழங்கப்பட்டுச்சு. அதில் விவசாயிகளுடைய பிரச்சனையை மையமாக வச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழுமையும் ரத்து செய்வோம் என்று கலைஞர் உறுதிமொழி தந்திருந்தார். நாங்கள் அந்த உறுதிமொழியை தந்த நேரத்திலே கூட நாங்கள் கொஞ்சம் வியப்படைந்தோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடன் என்பது 1 கோடியோ 2 கோடியோ அல்ல, 100 கோடியோ 500 கோடியோ அல்ல, 7000 கோடி. ஆக இது எப்படி தள்ளுபடி செய்ய முடியும் என்று நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சோம். இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடனை தள்ளுபடி செய்கிற போது இதுல யார் அதிகமாக கடன் வாங்கி இருக்கிறான்னா, எப்படி ஏமாத்தியே தீர்வு என்ற முடிவோடு கடன் வாங்கி இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக வாங்கி இருக்கிறாங்க. ஆக அந்த உணர்வோடு இருந்தோம். இந்த கருத்தை கூட நாங்கள் நம்முடைய தலைவரிடத்தில் போய் சொன்னோம். உடனே தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அவர்களை திமுக காரர்களாக அதிமுக காரர்களாக பார்க்கல, காங்கிரஸ் கட்சியாக பார்க்கல, கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக பார்க்கல, ஆக அரசியல் ரீதியாக அவர்களை நாங்கள் பார்க்கல. இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள், எனவே அதை நான் நிறைவேற்றி தீர்வேன் என்று சொல்லி நேரு விளையாட்டு அரங்கத்தில் பதவி பிரமாண நிகழ்ச்சி நடக்கிறது. பதவி பிரமாணத்தை நடத்தி முடித்து விட்டு கவர்னர் போகிறார். கலைஞரை தொடர்ந்து நாங்களும் அன்றைக்கு பதவி பிரமாணத்தை எடுத்துக் கொள்கிறோம். கவர்னர் சென்றதற்கு பிறகு நியாயமா ஒரு முதலமைச்சர் விழா முடிந்ததும் நேராக கோட்டைக்கு போவார்கள். கோட்டையில் போய் முதலமைச்சர் அறையில் போய் உட்கார்வார்கள். அந்த அறையில் உட்காருகிற நேரத்தில் சில அதிகாரிகள் 2-3 கோப்புகளை கொண்டு வந்து முதலமைச்சரிடம் கொடுத்து கையெழுத்து பெறுவார்கள். இதுதான் மரபு. ஆனால் முதலமைச்சராக பதவியேற்ற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நேராக கோட்டைக்கு போகல. கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்புகளை விழா மேடைக்கு வரவழைச்சு அந்த விழா மேடையிலேயே 7000 கோடி ரூபாய் கடன் ரத்து என்று கையெழுத்திட்டு அதை நிறைவேற்றி தந்தார். ஆகவே இன்றைக்கு என்ன நிலை? விவசாயிகள் போராடுகிறார்கள், தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள், பல கொடுமைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே போராடியது போதாது என்று டெல்லிக்கு சென்று போராடினார்கள். விதவிதமான போராட்டங்களை நடத்தினார்கள். கோவணத்தை பறித்த பிறகும் பிரதமரை சந்திக்க முடிஞ்சுதா? பிரதமரை சந்தித்து ஒரு ஆறுதல் பிரதமர் சொல்ல முடிந்ததா? இல்லையே. ஆக அதற்கு எடப்பாடி ஏதேனும் வழி செய்தாரா? ஆக இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். பொடா சட்டத்தை ரத்து செய்ய வச்சது திமுக. ஆனால் தூத்துக்குடியில 13 பேர்களை 13 பேரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கிறது அதிமுக. இதுதான் அதிமுக திமுகவிற்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வீட்டு விளக்கு, அதிமுக என்பது வீட்டை கொளுத்தக்கூடிய நெருப்பு. மறந்து விடாதீர்கள்.
ஆக இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டையே கொளுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொளுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தீக்கு டெல்லியிலிருந்து மோடி அவர்கள் எண்ணெயை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. இதுதான் நாம் பார்க்கக்கூடிய அரசியல். ஒரு பக்கம் கொள்ள, ஒரு பக்கம் ஊழல், மறுபக்கம் முறைகேடுகள், மறைமுகமாக கொலைகள். 2011 ஜெயலலிதா தலைமையில் எப்பொழுது ஆட்சி பொறுப்பேற்றார்களோ அன்றிலிருந்து தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏதேனும் திட்டங்கள் உண்டா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக 2011 பொறுப்பேற்ற உடனே அவர் மீது ஒரு வழக்கு வந்துச்சு, சொத்து குவிப்பு வழக்கு. அந்த வழக்கில் எப்படியாவது தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அந்த தண்டலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்ள வைக்க முயற்சிகள் ஈடுபட வேண்டும் என்ற நிலைகளை தான் அவர் ஈடுபட்டாரே தவிர மக்களை பற்றி சிந்திக்கல. ஆக அந்த வழக்கினுடைய முடிவு என்னாச்சு? பதவி இழந்தார். பதவி இழந்ததற்கு பிறகு சிறைக்கும் போனார். அதற்கு பிறகு வெளியிலே வந்தார். ஆனால் வெளியிலே வந்தாரே தவிர ஆட்சியை ஒழுங்காக நடத்தணும், முறையாக நடத்தணும், மக்களுக்கு பணியாற்றணும், திட்டங்களை கொண்டு வரணும் என்று என்றைக்காவது சிந்தித்து பார்த்ததுண்டா? இதற்கிடையிலே தான் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டுச்சு. மருத்துவமனையில், அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மர்மமான முறையில் அவர் இறந்திருக்கிறார். அதற்கு சாட்சி 2 நாளைக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு, திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கு சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பெட்டிஷன், ஒரு மனுவை தந்திர, வேட்பு மனுவை தந்துட்டு வேண்டும். அப்படி தருகிற ஆத்தரைஸ் பண்ணி தரணும். அந்த ஆத்தரைஸ் பண்ணி தருகிற நேரத்தில் யார் அதில் கையெழுத்து போடணும்? அந்த கட்சியினுடைய தலைவரோ பொதுச் செயலாளரோ. ஆக அதிமுக பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், தலைவர் கிடையாது. ஆகவே அவர் கையெழுத்து போட்டு அந்த தேர்தல் நடந்திருக்கு. கையெழுத்து அல்ல, கையெழுத்து போட முடியாத நிலையில கைரேக பதிவு செஞ்சு, கை நாட்டு கைரேக பதிவு செஞ்சு போட்டு இருக்கிறாங்க. தேர்தலும் முடிஞ்சாச்சு. அதிமுக வேட்பாளர் வெற்றின்னு அறிவிச்சாச்சு. வெற்றி வாய்ப்பு இழந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இருந்த டாக்டர் சரவணன் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு போட்டார்கள். எந்த அடிப்படையில்? முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கைரேக பதிச்சு, அந்த சின்னத்திற்காக கைரேக பதிச்சு ஆத்தரைஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. அது முறையாக பதிவாகி இருப்பதாக நான் கருதல. ஆக சுயநினைவு இல்லாத நிலையிலே தான் அவரிடத்தில் பலவந்தமாக அந்த கைரேகை பெற்றிருக்கிறார்கள் என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம். எனவே இதற்கு விசாரணை நடத்தணும் என்று வழக்கு போட்டார்கள். வழக்கு போட்டு அது பல ஆண்டுகளாக நடந்து 2 நாட்களுக்கு முன்பு தீர்ப்பு வந்திருக்கு. ஆக சுயநினைவு இல்லாமல் தான் அவருடைய கைரேகை பெறப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தேர்தல் செல்லாது. வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் போஸ், எம்எல்ஏ போஸ், அவருடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும். அது போயிடுச்சு, முடிய போது. அதுக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சாங்க, அது நின்று போயிட்டு இருக்கு. அது ஒரு கட்டம். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நடக்கிற அந்த காலகட்டத்திலேயே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தாரா இல்லையா என்ற சந்தேகம் வருகிறதா, வரவில்லையா? ஆக இதைத்தான் தொடர்ந்து சொல்லுகிறோம். அப்போலோவில ஒரு முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஏதோ தெருவில் போகிற குப்பனா சுப்பனா கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர். அவருடைய உடல்நலத்தை பற்றி ஒழுங்காக ஏதேனும் செய்திகள் வந்துச்சா வெளியில? என்ன நிலையில் இருக்கிறார் என்ற செய்திகள் முறையாக வெளியில் வந்ததா? கிடையாது. முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் மறைந்தார். அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் மறைந்தார். அறிஞர் அண்ணா அடையாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற போது அப்பொழுது தமிழகத்தினுடைய
ஹெல்த் மினிஸ்டர் சுகாதாரத்துறை அமைச்சர் சாதிக் பாட்ஷா அவர்கள் காலையில அரசு சார்பில் செய்தி சொல்லுவார ஹெல்த் மினிஸ்டர் அடிப்படையில், மாலையிலே ஒரு செய்தி, என்ன நிலை, என்ன சிகிச்சை, எந்த நிலையில அண்ணா இருக்கிறார், முதலமைச்சர் இருக்கிறார் என்று தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்தி. அதே போல எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அப்பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் HP அண்டே. ஒவ்வொரு நாளும் செய்தி சொன்னார்களே. ஆனால் ஜெயலலிதாவுடைய மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற போது உடல்நிலையை பற்றி செய்தி சொன்னார்களா? சொன்னார்கள். பார்க்காதவங்க, அந்த அரை பக்கமே போக முடியாதவங்க, அந்த தாழ்வாரத்துக்கிட்டே நெருங்க முடியாதவங்க, அந்த மாடிக்கே செல்லாதவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க. டீ குடிச்சாங்க, காபி குடிச்சாங்க, டிவி பார்த்தாங்க, ஜூஸ் குடிச்சாங்க, இட்லி சாப்பிட்டாங்க, அது 1 கோடிக்கு சாப்பிட்டாங்க. இதெல்லாம் வந்துச்சா வரலையா? ஆகவே நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய முன்னணியினர் மட்டும் இல்ல, கட்சி தலைவர்கள் மட்டும் இல்ல, எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு துணை முதலமைச்சராக அங்க பொறுப்பில் இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், OPS. அவருடைய பதவி திடீர்னு போச்சு. முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்ததும் அவர் தான் முதலமைச்சர். ஆக அவர் முதலமைச்சராக சட்டமன்றத்திற்குள்ளே வருகிறார். நாங்கள் எல்லாம் எதிர்கட்சியில் போய் உட்காருகிறோம். திடீர்னு ஒரு நாள் OPS முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினை பார்த்து சிரிச்சார். அதனால அவர் பதவி எடுத்தாங்க. இதான் நடந்துச்சு. ஆக சசிகலா முதலமைச்சரும் தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுத்து தன்னுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிப்பதற்கு முன்பே உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துச்சு. சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு வந்துச்சு. 4 வருஷம் ஜெயில். ஜெயலலிதா மறைந்து விட்டார். ஆக 3 பேர். யாரு? சசிகலா, அவருடைய தோழி இளவரசி, அவருடைய சுதாகர், அவருடைய உறவினர். ஆக இவர்கள் 4 பேர், 3 பேருக்கு 4 வருஷம் சிறை தண்டனை வந்துச்சு. பதவி ஏற்க போக முடியல. சட்டமன்றத்தில் போய் பெரும்பான்மை எதிர்க்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. சரி, அதற்கு பிறகு யாரை முதலமைச்சராக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற போது திடீரென்று சசிகலாவின் காலில் ஒரு மண்புழு தவழ்ந்துச்சு. ஜெயலலிதா காலில் விழுற காட்சியை தான் பார்த்திருக்கிறோம். மண்புழு மாதிரி தவழ்ந்து வந்தார். எடப்பாடி முதலமைச்சர் அறிவிச்சாச்சு. ஆக அப்படிப்பட்ட நிலையில ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அவர் தலைமையேற்று இன்றைக்கு ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கலாம். இதே OPS அவர்கள் தன்னுடைய பதவி போன உடனே என்ன செஞ்சாரு? நேரா கடற்கரையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கு, சமாதிக்கு போய் உட்கார்ந்தார். 40 நிமிஷம் தியானம். தியானம் மட்டும் ஆவியோடும் பேசினார். அவர் சொன்னது, அம்மா, உங்களுடைய மரணத்திலே நாங்கள் சந்தேகப்படுகிறோம். ஆகவே CBI விசாரணை தேவை. முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் வாய் திறக்கல. முதலமைச்சர் பதவி எடுத்த உடனே முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்குன்னு சொன்னது அவர் தான் முதல்ல. அதற்கு பிறகுதான் நாங்கள் அதை எடுத்தோம். இன்னைக்கு நீதிமன்றமே தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கு. ஆகவேதான் நான் அப்பொழுதும் சொல்லுகிறேன், தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நேற்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் இந்த பெரம்பூரிலே சொல்லுகிறேன். விரைவிலே தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் வருகிற போது திட்டங்களை தீட்ட போறோம். மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க போறோம். பல கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைகளை சிந்தித்து அதற்குரிய காரியங்களை செய்ய போகிறோம். அது ஒரு பக்கமாக இருந்தாலும், ஒன்று, அம்மையார் ஜெயலலிதா ஒரு முதலமைச்சராக இருந்து மறைந்திருக்கிறார். அந்த மரணத்திலே மர்மம் இருக்கிறது. இறந்தது ரோட்ல போற குப்பனோ சுப்பனோ இருந்தால் கூட அதற்கு நியாயம் கேட்கிறோம். நாம நமக்கும் ஜெயலலிதாவுக்கும் எவ்வளவோ கருத்து மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருக்கலாம். கொள்கை ரீதியில, லட்சிய அடிப்படையில, அரசியல் ரீதியாக எதிரியாக கூட இருக்கலாம். அது வேறு.
ஆனால் இறந்தது முதலமைச்சர் ஜெயலலிதா. ஆகவே ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் வேளையாக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பின்னணியில யார் யார் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரையும் விசாரித்து கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனையை உறுதியாக வழங்கப் போவது இந்த ஸ்டாலின் தான் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். இங்க இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அடைகிறார்களோ இல்லையோ, இங்க இருக்கக்கூடிய நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களோ இல்லையோ, அதிமுகவை சார்ந்த உண்மையான தொண்டர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆக இன்றைக்கு அதிமுகவை இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்து மோடி இடத்துல அமித்ஷா இடத்துல கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கிறாங்க, அடகு வச்சிருக்கிறாங்க. கடையில வைக்கிற அடமான பொருளை கூட ஏதாவது வட்டியை கொடுத்து திருப்பிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா அமித்ஷா இடத்துல வைக்கிற அடமான பொருளை மீட்டிட்டு வர முடியுமா? மோடி இடத்துல வச்சிருக்கக்கூடிய பொருளை மீட்டிட்டு வந்துட முடியுமா? வச்சாச்சு. அதுதானே நடந்திருக்கு. ஏற்கனவே 5 வருஷம், இப்ப 4 வருஷம். என்ன நிர்வாகம்? கோமா ஸ்டேஜில் இருக்கு இந்த ஆட்சி. கோமா ஸ்டேஜ். ஐசியூல இருந்தாவது மருத்துவர்கள் நம்முடைய கலாநிதி போன்ற சிறப்பான மருத்துவர்கள் இருந்தால் காப்பாற்றி கொண்டு வந்துருவாங்க ஐசியூல இருக்கிற பேஷண்ட்டுகளை. ஆனா கோமாக்கு போயிட்டா யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆக அந்த நிலைக்கு இந்த ஆட்சி போயிருக்கு. ஆக இதை பற்றி நாங்கள் பேசுகிற போது இதற்கு எதிர்க்கட்சிகளை குறிப்பா ஓபிஎஸ் யூபிஎஸ் இன்றைக்கு பதில் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். எங்க நேற்றைக்கு நீங்க வாட்ஸ்அப்ல டிவி எல்லாம் பார்த்திருப்பீங்க. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு வேனில் நின்று கொண்டு கும்பிட்டு போறாரு. அற்புதமான கட்சி, பயங்கரமான கூட்டம், தாங்க முடியாத கூட்டம். தருமபுரியில் நானே பார்த்தேன். நான் அங்க இருந்தேன், ஹோட்டல்ல மாடியில் ஜன்னல் இருந்து எட்டி பார்த்தேன். இன்னதான் பார்க்கலாம். பக்கத்துல அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் சின்னையா, அவர் முகம் எப்போ கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கும், கொஞ்சம் கிளாமரா இருப்பார், தெம்பா இருப்பார், சிரிச்சுட்டே இருப்பார். ஆனா முன்னு இருந்தார். அவருக்கே பிடிக்கல. பெரியய்யா என்ன சொல்றாரு தெரியுமா? இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆக வாழ்வாதாரத்தை பெருக்கி இருக்கு இந்த ஆட்சிங்கிறார். யாருடைய வாழ்வாதாரத்தை? இப்போ உங்க வாழ்வாதாரம் பெருகி இருக்கு. 5 தலைமுறைக்கு பிரச்சனையே இல்லை, வாழ்வாதாரம் வந்துருச்சு. அந்த நிலை இப்ப அவங்க. நான் அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல. ரொம்ப மதிக்கிறவன் நான். தரக்குறைவாலாம் பேச மாட்டேன். டயர் நிக்கி அறிவு இருக்கா அப்படிலாம் கலைஞர் எங்களுக்கு பேச கத்து கொடுக்கல. ஆக கோமா ஸ்டேஜில் ஒரு ஆட்சி இங்க இருக்கிறது, ஒரு உதவாக்கிற ஆட்சி. இதை நாங்க சொன்னோம். உடனே கடவுளை பத்தி கேவலமாக பேசுகிறார் ஸ்டாலின் அப்படின்னு பேசுனதை நான் டிவிலையும் பார்த்தேன். இன்னைக்கு என்ன கடவுளை பத்தி கேவலமா பேசுற நீ? அதாவது கடவுள் மீது பக்தி உள்ள முதலமைச்சர்களும் நாட்டில் இருந்திருக்கிறாங்க, கடவுள் மீது பக்தி இல்லாத முதலமைச்சர்களும் நாட்டில் முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனா நான் தான் கடவுள்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்தது எடப்பாடி தான். ஆக எடப்பாடி கடவுள்னா மோடி ஒரு மன்னர், அந்த நினைப்பு. இப்போ 2 பேரும் வாயை திறந்தா பொய் சொல்றதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. பொய்யில தான் இன்னைக்கு பதவி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தேர்தல் வந்துருச்சு இல்ல இப்போ. ஆக ஏற்கனவே சொன்ன அந்த அடிப்படையிலே அதே பொய்ய வாக்குறுதிகளாக வழங்கி மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கிறார். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண்கிறோம் சொல்லுகிறார், முன்னேறிடுச்சா? வளர்ச்சியில முன்னேற்றம் சொன்னாங்களே, முன்னேறிடுச்சா? ஏற்றுமதிகளை இறக்குமதிகளை முன்னேற்றம் என்று சொன்னாங்களே, என்ன நிலை இன்னைக்கு? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம்னு சொன்னாங்களா இல்லையா? எங்கேயாவது நடந்திருக்கா? விவசாயிகளுடைய வருமானம் 2 மடங்கு உயர்த்துவேன் அறிவிச்சது மோடி தேர்தலுக்கு முன்பு. கடந்த முறை நடந்த தேர்தல் இல்ல. எங்கேயாவது கிடைச்சிருக்கா? ஊழலே இருக்காதுன்னு சொன்னீங்களே, ரஃபேல் ஒண்ணு போதாதான்?
ராகுல் காந்தி புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் சொன்னேன், அடுத்த பிரதமர் இந்தியாவுடைய பிரதமர் ராகுல் காந்தி தான் என்று நான் அழுத்தமாக சொன்னேன். கருப்பு பணத்தை ஒழிப்ப நீங்களே ஒழிச்சிட்டீங்களா? கள்ள நோட்டே இருக்காது நீங்களே இல்லாம பண்ணிட்டீங்களா? இதை விட வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டில் வங்கிகள் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டுக்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவன் தலைமையில, பேங்க்ல, வங்கியில பாருங்க 15 லட்சம் 15 லட்சம் வேண்டாங்க, 15,000 15,000 வேண்டாம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 ரூபாய். பொய்யு 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 தான். ஒரு படத்துல சினிமாவில் ஒரு பாட்டு இருக்கு, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. இப்ப மாத்தி பாடணும், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து மோடி பெருமானே. 1000 ரூபாய் நோட்டுக்களை 100 ரூபாய் நோட்டுக்கள் எல்லாம் கட்டாயமாக பறிச்சீங்களே, பலவந்தமாக பறிச்சீங்களே. பணம் பறிச்சது மோசடித்தனம், பணத்தை பறிச்சாவே மோசடித்தனம் சொல்லுவாங்க. இப்ப வாக்குகளை பறிக்க வந்திருக்கிறார். ஆக பணம் பறிச்சது மோசடித்தனம்னா, வாக்குகளை பொய் சொல்லி வாக்குகளை பறிக்க வந்திருப்பது மோசடித்தனம் இல்ல, மோடித்தனம். இனிமே யாரும் மோசடித்தனம் சொல்ல வேண்டாம். ஏதாவது அயோக்கியத்தனம் நடந்தா மோசடித்தனம் சொல்லாதீங்க, மோடித்தனே சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. மோசடித்தனத்துக்கு தண்டனை கொடுக்க சட்டம் இருக்கு, ஆனா மோடித்தனத்துக்கு சட்டம் இல்லை. இருக்கு, தண்டனை தரணும்னா நீங்க தரணும். தருவீங்களா? மோடித்தனத்துக்கு தண்டனை தர தயாராக இருக்கிறீர்களா? ஆகவே தயாராகுங்கள், உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள், கலாநிதியை சேகர் அவர்களை வெற்றி பெற வையுங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.